ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இல்ல இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கூறும் பதில் என்ன? ஒரு புரிதல் இல்லாமல், கல்லை பற்றிய ஒரு தெளிவு இல்லாமல், கல்லுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கின்ற வரை கல் தடை தொடர்ந்து இருந்தே தீரும். என்ன அதுல மெத்தனால் காலத்துல இந்த மெத்தனால் கலந்துருக்காங்க, அவ்வளவுதான் வேறுபாடு. இன்னைக்கு பல பேர் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு தானே நீங்க பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு என்ன சொல்லுது? உள்ள போனீங்களா? படிச்சு பாத்தீங்களா? இல்லையே. இல்ல ஓட வாரத்துக்கு வாங்க, 10 கோடி ரூபாய் வாங்கிக்கங்க. என்ன நாடா உங்களுடைய வேட்டைக்காடா? டாஸ்மாக் மதுக்களுக்கு, இயற்கை மதுக்களுக்கு, சாராயத்துக்கு தடை விதிக்கணும், கண்ணுக்கு தடை விதிக்க கூடாது. அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவின்படி இட் இஸ் தி டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் நெறிமுறை. அந்த வழிகாட்டுதலை ஏன் ஏத்துக்க மறுக்கிறீங்க? என்ன புரிதலோடு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள்? டிஎன்நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கல் இயக்கத்தின் தலைவர் திரு கல் நல்லுசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கின்றேன். கள்ளக்குறிச்சி விஷயம் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அந்த பலி எண்ணிக்கை உயர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. பரபரப்பா பேசப்பட்ட விஷயமாவும் மாறுனுச்சு தமிழகத்தை தாண்டி. இப்ப வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு நிவாரண தொகை கொடுத்தது வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு பெரிதாக பேசப்பட்டுச்சு. இந்த பலிக்கு வந்துட்டு நிவாரண தொகை தான் வந்துட்டு ஒரு தீர்வா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இது தீர்வாக அமையாது. அதாவது உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழ்நாடு அரசனுடைய இலக்கு மதுவை நோக்கி இருக்கின்றது. இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் ஒரு தலைக்குனிவு ஆகும். ஆக கள்ளச்சாராய சாவுகளுக்கு நிவாரணம் கொடுப்பது என்பது ஒரு தவறான முன் உதாரணம். பீகார்ல 9 ஆண்டுகளுக்கு முன்பு பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கல்லுக்கு விலக்களிப்பு. அங்கேயும் ஒரு காலகட்டத்தில் கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டது. அதற்கு அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. இது ஒரு தவறான முன்னுதாரணம். நிவாரணம் கொடுத்தால் கள்ளச்சாராயத்தையும் சாவையும் ஊக்குவிக்கதாக இருக்கும் என சொல்லி மறுத்துவிட்டது. கடந்த ஆண்டு மரக்காணத்தில் 23 பேர் கள்ளச்சாராயம் அருந்தி மாண்டு போனார்கள். நடப்பு ஆண்டில் கள்ளக்குறிச்சியில் 62 பேர் இறந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு அன்றும் சரி இன்றும் சரி தமிழ்நாடு அரசு தலா ஒரு இறப்புக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்கின்றது. இது ஒரு தவறான முன்னுதாரணம். இந்த அரசாங்கம் கள்ளச்சாராயத்தையும் சாவையும் ஊக்குவிக்கின்றது. ஆக மக்களுடைய வரி பணத்தை வீணடிக்கின்றது. இது ஒரு தவறான முன்னுதாரணம். ஆக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று. ஓகே, இப்போ நீங்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்கீங்க கலாச்சாரத்துக்கு பதிலாக கல் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஏற்படக்கூடிய விபத்துக்கு கல் இறக்கணும் அப்படின்னா அந்த தடை நீங்க நினைக்கிறீங்களா? கல்லு இறக்குனா இப்ப என்ன கேக்குறாங்க எல்லாரு தமிழ்நாட்டுல தலைவர்கள்லாம், கல் ஆதரவாளர்கள் என்ன கேக்குறாங்க? தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். கள்ளுக்கடைகளை திறப்பதுதான் இதற்கு தீர்வு என்கின்றார்கள். கள்ளுக்கடைகளை திறப்பது இதற்கு தீர்வு ஆகாது. கள்ளுக்கு ஏலம் கடை என்று இருந்தால், கள்ளுக்கடைகளை திறந்தால் இதே மாதிரி கள் கலப்பட சாவுகள் நிகழ்ந்தே தீரும். இதற்கு ஒரே தீர்வு, கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. கள்ளை உணவாக அறிவித்திட வேண்டும். கள் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும். பனை, தென்னை, ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ பதநீராகவோ கல்லாகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் வரலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் பெறலாம். அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. எப்படி கறந்த பாலை குடிக்கின்றோம்,
மீதி இருப்பதை விற்கின்றோம். இதற்கு அரசிடம் அனுமதி பெறுவதில்லை. அதை போல ஒரு நிலைப்பாடு இருந்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 47 சொல்லப்பட்டிருக்கும். எக்ஸப்ட் ஃபார் மெடிக்கல் பர்பசஸ் ஆஃப் இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இந்த வரியை மதித்து நடக்க அரசு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கள்ளுக்கு தடையும் இல்லை கடையும் இல்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டால் மட்டுமே கள் கலப்படத்தையும் கள் கலப்பட சாவையும் தவிர்க்க முடியும். இப்போ இந்த விவகாரம் என்று இருந்தால் கலப்படம் செய்தே தீர்வார். இப்ப இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கையில் எடுத்து நீங்க அந்த கல் இயக்கத்தின் சார்பாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்கீங்க? அப்போ அடுத்ததா எங்களை பொறுத்த அளவுல அரசியலமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் இந்த அரசு மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது எதற்காக கள்ளுக்கு தமிழ்நாடு அரசிடம் அனுமதி கேட்க வேண்டும்? தேவையே இல்லை. 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். தமிழ்நாடு அரசு கலப்படத்தை காரணம் காட்டி அநியாயமாக இந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்துல பாண்டிச்சேரியில, கேரளாவில, தெலுங்கானாவில, ஆந்திராவில, அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இதற்கு தமிழ்நாடு அரசு சொல்லும் பதில் என்ன? இரண்டாவது கேள்வி, under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? எந்த முகாந்தரத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தானே கொண்டிருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்லைன்னா உங்களை எப்படி நாங்கள் முதல்வராக ஏற்றுக்கொள்வது? இதற்கு என்ன பதில்? இதற்கு என்ன பதில்? ஆக இதையல்லவா ஒரு சட்டப்பேரவையில் ஒரு உறுப்பினர் ஆட்சியாளரை பற்றி பார்த்து முதல்வரை பார்த்து கேட்டிருக்க வேண்டும். என்ன கேட்டார்கள்? தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். இதைத்தானே அண்ணாமலை போன்ற தலைவர்கள் புரிதல் இல்லாமல், அரசியல் அமைப்பு சட்டம் பற்றிய புரிதல் இல்லாமல் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது எங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடுகின்றது. ஆக அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்ள தவறினால் எங்களுடன் வாதத்துக்கு வர வேண்டும். அந்த வாதத்தில் தங்களுடைய தரப்பு நியாயத்தை வெளிப்படுத்தி விட்டால் கள்ள இயக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும். 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும். வர சொல்லுங்க, அவங்கள பார்ப்போம். எதற்காகங்க ஐயா? எதை மையப்படுத்தி விவாதம் ஐயா? அதாவது கலப்படத்தை முன்னிலைப்படுத்தி. கல்லுல எப்ப கலப்படம் பண்ணுவாங்க? கல்லுல ஏலம் கடை என்று இருந்தால் தான் கலப்படம் பண்ணுவாங்க. இப்போ உங்க வீட்டுல வந்து ஒரு 4 தென்னை மரம் இருக்கு, காலையிலயும் மாலையில கல் இறக்குறீங்க. காலையில பள்ளிக்கு போற குழந்தைக்கு அந்த கல்லை கொடுத்து விடலாம் குடிக்கிறதுக்கு. மாலையில வீடு திரும்பும் போது மாலையில இறக்கக்கூடிய கல்லை அது கொடுக்கலாம். இந்த கல்லை எதோட ஒப்பிடணும்? பழைய சோத்தோட, தேனோட, பழச்சாத்தோட, தயிரோட, மோரோட தான் ஒப்பிடணும். இத போய் இறக்குமதி மதுக்களோட, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களோட, சாராயத்தோடு ஒப்பிடுவது என்பது பசுவையும் பன்றியையும் ஒரே பட்டியல அடைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. புரிதல் இல்ல. அரசியல் கட்சி தலைவர்கள் பலருக்கும் புரிதல் இல்லை, அதிகாரிக்கும் புரிதல் இல்லை. அதனாலதான் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்கின்றார்கள். தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி இன்றைக்கு கல்லிறக்குவோர் மீது தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செய்கின்றது. நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவை முன்னிறுத்தி இது எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டை நாங்கள் கள்ளை இறக்கி சந்தைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? It is purely question of law as to the interpretation of the Indian Constitution. இதற்கு ஆட்சியில் இருப்பவர்கள் என்ன பதில் சொல்கின்றார்கள்? இல்ல இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கூறும் பதில் என்ன? ஒரு புரிதல் இல்லாமல், கள்ளை பற்றிய ஒரு தெளிவு இல்லாமல், கள்ளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கின்ற வரை கள் தடை தொடர்ந்து இருந்தே தீரும்.
ஓகே. இப்ப இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல பாத்தீங்கன்னா, இந்த கள்ளச்சாராயம், விசச்சாராயம் 2 விதமா வந்து பேசப்பட்டு வருகிறது. உங்களோட கருத்து என்னங்கய்யா? 2த்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? கள்ளச்சாராயம்ங்கிறது தனிப்பட்ட நபர் காய்ச்சக்கூடிய சாராயம் கள்ளச்சாராயம். அரசாங்கம் விற்கிறது கள்ளச்சாராயம் தான். கள்ளச்சாராயத்தை தனியார்களும் காட்சி விற்கின்றார்கள். சாராயத்தை தனியார்களும் காட்சி விற்கின்றார்கள். அரசாங்கமும் காட்சி சந்தைப்படுத்துகின்றது. தனியார் காட்சி சந்தைப்படுத்தினால் அதற்கு பெயர் கள்ள சாராயம். அரசாங்கம் அதை சந்தைப்படுத்தினால் அதற்கு பேரு டாஸ்மாக் சாராயம். அவ்வளவுதான் வேறுபாடு. நீங்க அரசாங்கம் வந்து இப்ப டாஸ்மாக் கடைகள்ல மதுக்களை விற்கிறாங்கல்ல, பிராண்டிங்கிற பேர்ல விற்கிறாங்க, விஸ்கிங்கிற பேர்ல விற்கிறாங்க, ரம்முங்கிற பேர்ல விற்கிறாங்க, பலதரப்பட்ட வணிக பெயர்கள்ல விற்கிறாங்கல்ல, சந்தைப்படுத்துறாங்கல்ல. இப்ப விஸ்கின்னா அதுக்கு மூலப்பொருள் எது? தானியம். தானியத்திலும் தயாரிச்சாதான் அதுக்கு பேர் விஸ்கி. பிராண்டினா அது திராட்சை போன்ற பழங்கள்ல இருந்து தயாரிக்கக்கூடியது பிராண்டி. ரம்முனா அது வந்து கரும்பு சாத்துல இருந்து தயாரிக்கக்கூடியது ரம்மு. ஓட்கானா உருளைக்கல்ல இருந்து தயாரிக்கக்கூடியது ஓட்கா. பின்னினா முந்திரியை மூலப்பொருளாக கொண்டது பின்னி. மவுத்தாய்னா அது சைனாவினுடைய மது, அரிசியை மூலப்பொருளாக கொண்டது. இப்படி மூலப்பொருளை வச்சுதான் பேர் மாறுபடுது. ஆனா தமிழ்நாட்டுல எல்லா டாஸ்மாக் மதுக்களுக்கும் மூலப்பொருள் ஒண்ணுதான், அதுதான் மொலாசஸ். சர்க்கரை ஆலைகளிலே இருந்து பெறக்கூடிய ரசாயன கழிவிலிருந்து மதுக்களை தயாரித்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் கேடு என அந்த பாட்டிலில் எழுதி அரசாங்கமே முன்னின்று சந்தைப்படுத்துவது, கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு விஷத்தை விநியோகிப்பதும் இதுவும் ஒன்று. ஆக அரசாங்கம் சந்தைப்படுத்தினால் அது டாஸ்மாக் மது, தனியார் சந்தைப்படுத்தினால் அதற்கு பேர் கள்ளச்சாராயம். இந்த கள்ளச்சாராயத்துல மெத்தனால கலந்தா அதுக்கு பேர் விஷ சாராயம். நீங்க கள்ளச்சாராயம் குடித்ததனால் இறந்து விடவில்லை 62 நபர்கள். அதிலே மெத்தனால் கலந்ததால் அவர்கள் உயிர் துறந்திருக்கின்றார்கள். மெத்தனால்ங்கிறது இப்ப வார்னிஷ் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் மெத்தனால். அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால். அதே நேரத்துல மொலாசஸ்ல இருந்து கரும்புல இருந்து எடுக்கக்கூடியது எத்தனால், அது குடிசாராயம். குடிசாராயம் வேற, எரிசாராயம் வேற. எரிசாராயத்தை குடிசாராயத்துல கலந்ததுனாலதான் உயிரிழந்திருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு கலந்துட்டா உயிரிழப்பு ஏற்படாது. அவங்க கலந்தவங்க வந்து போதையில இருந்திருப்பாங்க போல் இருக்குது, கூடுதலா கலந்துட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு அவங்களுடைய கவனக்குறையில 62 உயிர் இழப்புகள். அரசாங்கம் வைக்கிறதுன்னா நல்ல சாராயமா? அது கள்ள சாராயம் தான். என்ன அதுல மெத்தனால் காலத்துல இந்த மெத்தனால் கலந்துருக்காங்க சாராயம். அவ்வளவுதான் வேறுபாடு. போதைக்காக தான் இந்த மதுன்றதை எடுத்துக்கிறாங்க. இப்ப கல்கலை திறந்தாங்கன்னா அது அதிகமா வந்துட்டு விரும்பி பருகுவாங்களா கல்ல வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில? இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில படிப்படியா தான் மாறுவாங்க. ஏன்னா இப்போ டாஸ்மாக் மது பொறுத்தளவுல வாயில் ஊத்துனாவே போதை வரும். ஆனா கல்லை பொறுத்தளவுல வயிறு மட்டும் குடிச்சாதான் போதை வரும். அதுக்கு மேல குடிக்கவும் முடியாது. இப்போ கல்லுல இருக்கக்கூடிய ஆல்கஹால் அளவு 4.5%. டாஸ்மாக் மதுவில் இருக்கிறது 42.8%. ஜெர்மி பெந்தாம், த ஃபாதர் ஆஃப் த லா, அவர் சட்டத்துக்கு வரையறை சொல்றாரு. லா இஸ் an evil, lesser evil will be enacted as law. சட்டம் என்பது கெடுதி விளைவிக்கக்கூடியது. எது குறைவான கெடுதி விளைவிக்கக்கூடியதோ அதை சட்டமாக ஏற்றப்பட வேண்டும்ங்கிறாரு. இஃப் இட் இஸ் evil which is lesser evil, டோடிஆர் IMFL. எதுல குறைவான அப்படியே கெடுதின்னு ஏத்துக்கிட்டாலும் எதுல குறைவான கெடுதி? ரெண்டாவது பாத்தீங்கன்னா கல்லை பற்றிய புரிதல் பலருக்கு இல்லை. மது பற்றிய புரிதல் வந்து ஏராளமான பேருக்கு இல்லை. ஒரு சில தலைவர்கள் பதிவு பண்றாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு ஆல்கஹால் இருக்காது, ஒரு சொட்டு ஆல்கஹால் இருக்காது, ஆல்கஹால் இல்லாத உணவைத்தான் உண்பேன், பானத்தை தான் பருகுவேன்னா சாகர தோகர வழியே கிடையாது. நாம் உண்றுகின்ற உணவு, பருகின்ற பானம் அத்தனையிலும் ஆல்கஹால் இருக்கு. இப்போ நாம மாவாட்டுறோம், அந்த மாவு புளிச்சு போனாதான் இட்லி சுட முடியும், தோசை வார்க்க முடியும். இல்லைன்னா இட்லி சுட முடியாது, தோசை வார்க்க முடியாது. அது புளிச்சு போகின்ற பொழுது ஆல்கஹால் வந்துடும். அப்படி பார்க்கின்ற பொழுது இட்லி தோசையும் ஒரு மதுதான். கறக்கக்கூடிய பால்ல ஆல்கஹால் இராது. அதே மோரா தயாரா மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். ஆக்குன்னு சுடுசோத்துல ஆல்கஹால் இருக்காது. பழைய சோறா மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். ஆக எல்லா இடத்துலயும் ஆல்கஹால் இருக்கு. ஆல்கஹால் உடலுக்கு தேவை, பயிருக்கு தேவை. அந்த புரிதல் வேணும். இப்போ நாங்கெல்லாம் வந்து நெல்லு பயிரிடுறோம். நெல்லு பயிரிடுகிற பொழுது சேடை பாய்ச்சி சேத்தலை ஓட்டி ஓட்டுன்னு உடனே நெல் நாத்த நட்டா நாத்து துளுக்காது. ஒரு 10 நாள் 15 நாள் ஆற போடணும். சேறு புளிச்சு போகணும். சேறு புளிச்சு போகும்போது ஆல்கஹால் வந்துடும். அதுல நாத்த வச்சாதான் நாத்து உடனே துளிர்க்கும். ஆக பயிருக்கும் ஆல்கஹால் மிக அவசியம். சரி, போதைப்பொருள் போதைப்பொருள் போதைப்பொருள்ங்கிறாங்களே, போதைப்பொருள் என்ன? போதை தரக்கூடிய பண்டங்கள் அனைத்தும் போதைப் பொருள் ஆவதில்லை.
ஆணு பொண்ணுக்கு போதைப் பொருள், பொண்ணுக்கு ஆண் போதைப் பொருள். இதை விட பெரிய போதைப் பொருள் உலகத்தில் உண்டா? பெரிய பெரிய பேரரசுகள் சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்ததெல்லாம் இந்த போதைப் பொருள் தான். ஏன் அதுக்கு தடை விதிங்களா? தடை வச்சுட்டு அடுத்த தலைமுறை இருக்காதே. போதைப் பொருள் வேறு, உணவு வேறு, மது வேறு. போதைப் பொருள் என்பது சர்வதேச அளவில் அடையாளம் காட்டப்பட்டிருப்பது. ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம் அபின், கஞ்சா என்று சொல்லக்கூடிய மர்ஜுவானா, பெத்தடின், ஹெராயின், பிரவுன் சுகர், கொக்கைன், எல்எஸ்டி, சைனா ஒயிட், இவைகள் தான் போதைப் பொருள். மதுங்கிறது பிராண்டி, விஸ்கி, ரம்மு, சாராய், இவைகள் எல்லாம் மதுக்கள். கள்ளு உணவு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமே புளித்தக்கள், புளிக்காதக்கள் இந்த இரண்டையுமே உணவு பட்டியலில் வச்சிருக்காங்க, மது பட்டியலில் வைக்கவில்லை. ஒரு இடத்துல கள்ள கொண்டு போய் கொட்டுங்க, ஒரு மணல்லையோ மண்ணிலையோ கொட்டுங்க, எவ்வளவு உயிரினங்கள் வருது தேடிக்கிட்டு, நீ எறும்பெல்லாம் என்ன உணவு. அந்த இடத்துல டாஸ்மாக் மதுவை கொண்டுட்டு போய் கொட்டுங்க, இறக்குமதி மதுக்களை கொண்டுட்டு போய் ஊத்துங்க, இருக்கிற உயிரினம் செத்து போயிரு. அவைகளில் போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர எதுவுமே கிடையாது. கல்லில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு. அதனாலதான் கல்லை உணவு பட்டியல வச்சிருக்காங்க உலக அளவுல. உலக அளவில் கல்லை உணவு என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதான் வள்ளுவர் சொன்னாரு, 70 இடங்கள்ல உலகு உலகு என்ற சொல் பிரித்தாளப்படுது திருக்குறள்ல. முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அடுத்து சொல்லும் போது சொல்றாரு, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோட அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோட ஒன்றி போறதுதான் அறிவுங்கிறாரு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலதா. உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அவர் அறிவில்லாதவர்னு பதிவு பண்றாரு. ஒருபடி மேல போறாரு. உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டில மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது மது அல்ல, இது போதைப் பொருள் என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்கு சால் ஓட்டுவோனை ஒரு மேலுதான் பதிவு பண்றாரு, உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும். ஆக ஆட்சியாளர்களை பொறுத்தளவில், இந்த கல்லுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்தவர்களை பொறுத்தளவில் பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள். இப்போ வந்துட்டு இந்த கள்ளச்சாராயம் வந்துட்டு இதுக்கு மேலே இந்த விபத்துன்றது ஏற்படாம இருக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா, இல்ல வந்துட்டு டாஸ்மார்க்கை படிப்படியாக குறைத்து இந்த கல்கடையை திறக்க அனுமதிக்குமா, இல்ல வந்துட்டு அனுமதிக்காத காரணம் என்னவா இருக்குங்க இது வரைக்கும்? அதாவது கள்ளு கடைகளை திறக்கூடாது. நீங்களும் அதை எதை பதிவு பண்றீங்க? கள்ளு கடைகளை திறந்தா பழையபடி கலப்படம் வரும். ஆகவே கல்லை உணவாக அறிவித்து விடுங்கள். மது விலக்கை படிப்படியாக நடைமுறைப்படுத்துங்கள். ஒரே நாள்ல மது ஒழித்து விட முடியாது. படிப்படியா உங்களுடைய இலக்கு, அரசனுடைய இலக்கு மது விலக்கு நோக்கி இருக்க வேண்டும். படிப்படியா 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 கடைகளை குறைச்சு ஒரு காலகட்டத்துல மது இல்லாத தமிழகமா மாத்துங்க. அப்போ கல்லுக்கு விடுதலை கொடுத்துருங்க. இப்பவே விடுதலை கொடுத்துருங்க. கள்ள உணவுன்னு அறிவிச்சிருங்க. நீங்க ஏலம் கடை என்று இருந்தால் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆக நீங்க உங்களுடைய மரத்துல இருந்து இறக்கி குடிக்கிறதுக்கு நீங்க எதுக்கு கலப்படம் பண்ணி குடிச்சுக்கிறீங்க? என்ன நியாயம் இது? இந்த அடிப்படை புரிதல் கிடையாது. ஆக அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவு பற்றிய புரிதல் பலருக்கு இல்லை. அந்த புரிதல் இருந்திருந்தால் இப்படி கள்ளுக்கு அனுமதி கேட்க மாட்டார்கள், கள்ளு கடைகளை திறக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள். ஆக அரசியல் அமைப்பு சட்டம் பற்றிய புரிதல் இல்லை. அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைகள் இருக்கு. இன்னைக்கு பல பேர் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல அந்த அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு தானே நீங்க பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டீங்க. அந்த அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவு என்ன சொல்லுது? உள்ள போனீங்களா? படிச்சு பாத்தீங்களா? இல்லையே. இல்ல ஓன வாரத்துக்கு வாங்க, 10 கோடி ரூபாய் வாங்கிக்கங்க. என்ன நாடா உங்களுடைய வேட்டைக்காடா? நாங்க எத்தனை வருஷமா சொல்றோம், கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என நிரூபித்து விட்டால் 10 கோடி ரூபாய் பரிசு இல்ல. ஏன் வரல? இன்னைக்கு வாங்க பாத்துக்கலாம். கலப்படம் என்பது ஒரு எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கெடும். கலப்படம் என்பது பாத்தீங்கன்னா அனைத்து பொருட்களும் தானே இருக்கு, இந்த கல்லுல மட்டுமாக இருக்கு. பாருங்க, பால்ல 69% கலப்படம் பால்னு சொல்லி மத்திய அரசு ஒத்துக்குது. என்ன யூரியாவை கலக்குறாங்க, வெள்ளை பெயிண்ட் கலக்குறாங்க, பிளாஸ்டிக் சோடா, மிருக கொழுப்பு, எதையோ கலக்குறாங்க. ஏன் பால் கறக்கிறதுக்கு தடை வச்சிருக்கல, விற்கிறதுக்கு தடை வச்சிருக்கல? ஏன் பழம், அத்தனை பழங்களும் கார்பைடு போட்டுதான், வேதிப்பொருள் போட்டுதான் பழுக்க வைக்கிறாங்க. ஏன் பழங்களை பயிரிடுறதுக்கு, உண்றதுக்கு, விற்கிறதுக்கு தடை வச்சிருக்கல? சமையல் எண்ணெயில கலப்படம் செய்யாத சமையல் எண்ணெய இன்னைக்கு பார்ப்பது அரிது. சமையல் எண்ணெய் சந்தைப்படுத்துறதுக்கு தடை வச்சிருங்களா? எண்ணெய் வித்து சாகுபடிக்கு தடை வச்சிருங்களா? ஏன் செய்யுங்கள? ஏன் கல்லு மேல விட்டு இப்படி ஒரு பாவத்தை பழி சுமத்துறீங்க? சங்க காலத்துல
அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். அதிகமான அவையாறு கள்ள குடிச்சிருக்காங்க. சிறியகள் பெருனே எமக்கிய மண்ணே, பெரியகள் பெருனே யாம்பாட தான் மகிழ்ந்து உண்டு மண்ணே. புறநானூற்று பதிவு. அதிகமான இறந்துடுறாரு. அவருடைய நடுகளுக்கு அவ்வை கள்ள படையலா வச்சு வழிபட்டு இருக்காங்க. நடுகள் பீலி சூட்டி நாரறி சிறுகலம் துய்போவும் கொள்வன் கொண்டோ. பரம்புமலைக்கு தலைவன் பாரி வள்ளல் அந்த பரம்புமலைக்கு வந்த புறவலர்களுக்கும் இரவலர்களுக்கும் கள்ள வாரி 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 வழங்குவாராம். அப்படி வழங்குகின்ற பொழுது சிந்தக்கூடிய கல்லானது அந்த பரம்பு மலையில இருக்கக்கூடிய குன்றுகளை பாறைகளை ஊட்டிட்டு போமா. அந்த அளவு கொடுப்பாராம். இது புறநானூற்று பதிவு. இடையில ஆங்கிலேயன் வருவாய் வேண்டும் என்பதற்காக கள்ள ஆப்காரி ஆக்ட்ல கொண்டு வந்து பதிவு பண்ணாங்க வச்சாங்க. அது சுதந்திரத்துக்கு பின்னாடி ஆங்கிலேயன் நாட்டுட்டு போன பின்னாடி இந்த அநியாய தொடர்வது என்பது தமிழ்நாடு அரசால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைத்திருக்கும் அநீதி துரோகம்னு கொண்டோம். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. அமைச்சர் பெருமக்களை வர சொல்லுங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வர சொல்லுங்க, சட்ட வல்லுநர்களை வர சொல்லுங்க. நேருக்கு நேர் வாதம் பண்ணி பார்க்கலாம். என்ன நாடாளுடைய வேட்டைக்காடா? கல்லுக்கு அனுமதி கொடு, கல்லு கடையில தரோம். ஒரு புரிதல் வேண்டாம்? என்ன புரிதலோட இருக்கீங்க? மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் தான் இது போல சம்பவம் வந்துட்டு வருடம் அரங்கேறி வருது. ஆமாம், விழிப்புணர்வு இல்லாதனாலதான் தமிழ்நாட்டில் கல் தடை தொடர்கின்றது. மற்ற மாநிலங்களில் உலக அளவில் அத்தகைய விழிப்புணர்வு இருக்கின்ற காரணத்தால் தான் கல் தடை இல்லை. அதனாலதான் ஒரு புலவம் பதிவு பண்ண தமிழ்நாட்டு மக்களை பார்த்து, இப்ப வாழக்கூடிய மக்களை பார்த்து, தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியார் ஒரு குணம் உண்டு. எவ்வளவு கேவலமா பதிவு பண்ணிருக்காங்க. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியார் ஒரு குணம் உண்டு. இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை அதிகளத்தையெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு குணம், பூர்வ குணம். கொடுமை. நாங்களும் பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கிறோம் இல்ல 10 கோடி ரூபாய் பெருசு. ஏன் ஒருத்தர் வரல? 8 கோடி மக்கள் எதுக்கு தமிழ்நாட்டுல உயிரோடு இருக்கணும்? ஏன் இருக்கணும்? இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை அதிகளத்தை தாங்கிட்டு இருக்கணுமா? ஏன் இருக்கணும்? இது சாவரம் மேல. இப்ப தமிழக வந்து மது கொள்கையை வந்துட்டு மாற்றி அமைக்குமா அந்த தமிழக அரசு? இப்போ அதாவது தமிழக அரசு மது கொள்கை எப்ப மாற்றி அமைக்கும்னா, எப்படி இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்களோ அதை போல இந்த உண்மையை உணர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் கிளர்ந்தெழுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மது கொள்கை மதுவிலக்கு மாற்றி அமைக்கப்படும். அதுவரையில இந்த அநியாயம் தொடர்ந்தே தீரும். உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு வந்திருக்குமே, வேறடா திருக்குறள்ல பேசுறானே வள்ளுவர் கல்லுண்ணாவின்னு சொல்லியிருக்காருன்னு ஒரு ஐயப்பாடு வருதா வரலையா? வருதா? வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. வள்ளுவனாகிய நான் சொன்னாலும், பெற்றவர்கள் சொன்னாலும், பெரியவர்கள் சொன்னாலும், ஆசிரியர் சொன்னாலும், ஆன்றோர்கள் சொன்னாலும், சான்றோர்கள் சொன்னாலும், ஆண்டவர்கள் சொன்னாலும், ஆட்சியில் இருப்பவர்கள் சொன்னாலும் அப்படியே நீ ஏற்றுக்கொள்ளாதே. அதில் இருக்கக்கூடிய உண்மையை அறிந்து தெரிந்து தெளிந்து புரிந்து கொள்ளுவதை கொண்டு தள்ளுவதை தள்ளு. இதுதான்டா பகுத்தறிவுனார் வள்ளுவர். இந்த பகுத்தறிவு பாசறையில பஸ் ஸ்டாண்டு கழிவுற மாதிரி நாருது. வள்ளுவர் ஏத்துக்கு சொல்லு நீயே. உண்மையை அறிந்து ஏற்றுக்கொள்கிறாரு. வள்ளுவர் கொல்லாமைனாரு, புலால் உண்ணாமைனாரு, கல்லுண்ணாமைனாரு. வள்ளுவர் சொல்லியிருக்காரு கொல்லாமை புலால் உண்ணாமை. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கசாப்பு கடைகள் இழுத்து மூடுங்கன்னா மூட முடியுமா? வள்ளுவர் சொல்லியிருக்காரு கொல்லாமை புலால் உண்ணாமைன்னு. மீனவர்கள் யாரும் கடலுக்கு போக வேண்டாங்க, வள்ளுவர் சொல்லியிருக்காரு. தடுத்து நிறுத்திட்டா இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாமே. இவைகளெல்லாம் ஒழுக்கம் சார்ந்த ஒன்று, சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல. சட்டம் தான் நடைமுறைப்படுத்த முடியும், ஒழுக்கம் சார்ந்த என்பதை நடைமுறைப்படுத்த முடியாது. சட்டம் சார்ந்த ஒன்று மேண்டேட்டரி, ஒழுக்கம் சார்ந்த ஒன்று ரெக்கமெண்டேட்டரி, பரிந்துரைக்கக்கூடியது. அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவு என்ன சொல்லுது? The state shall regard raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties, and in particular the state shall endeavor to bring about the prohibition of the consumption except for medical purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. இதற்கு பொருள் விளக்கம் தேவை. அரசனுடைய தலையாய கடமைகள் 3.
ஒண்ணு சத்தான உணவு கொடுப்பது. எது சத்தான உணவு? டாஸ்மாக் மதுக்களா கள்ளா? கள்ளுதான். மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. எது வாழ்க்கை தரத்தை உயர்த்து? டாஸ்மாக் மதுக்களா கள்ளா? கள்ளுதான். உடல்நலத்தை பேணுவது. எது உடல்நலத்தை பேணும்? இது தாய்ப்பாலுக்கு நிகரானது. உடல்நலத்தை பேணக்கூடியது கள்ளுதான். எவற்றிற்காக மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு கல்லூர் அருமருந்து. குடிநோயாளிக்கே கல்லூர் அருமருந்து. இப்போ ஒருத்தர் டாஸ்மாக் கடையில குடிக்கிறார், அவர் குடிகாரர், அவருடைய கல்லீரல் கெட்டு போயிருக்கு. அசிட்டால் டிஹைடுங்கிற ஒரு நஞ்சு மேல படுந்து அந்த கல்லீரல் கெட்டு போயிருக்கு. அப்படிப்பட்ட நோயாளி, உயிருக்கு போராடி இருக்கக்கூடிய ஒரு நோயாளி தினமும் அளவாக கல்லை காலையிலும் மாலையிலும் பறிக்கு வந்தால் அந்த அசிட்டைல் டிஹைடு மெல்ல மெல்ல அகற்றப்பட்டு அந்த நோயிலிருந்து அந்த நோயாளி குணமடைவார். ஆக குடிநோய்க்கே கல்லூர் அருமருந்து. சித்த மருத்துவத்துல முக்கியமான மூலப்பொருள் கல்லு. இயற்கை விவசாயம், பஞ்சகாவியா, அமிர்த கரசல் முக்கியமான மூலப்பொருள் கல்லு. ஆக இவற்றிற்கு விதிவிலக்கு அளித்து விட்டு எதுக்கு தடை விதிக்கணும்? intoxicating drinks and of drugs which are injurious to health. ஆக டாஸ்மாக் மதுக்களுக்கு, இயற்கை மதுக்களுக்கு, சாராயத்துக்கு தடை விதிக்கணும். கண்ணுக்கு தடை விதிக்க கூடாது. அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவின்படி இட் இஸ் த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் நெறிமுறை. அந்த வழிகாட்டுதலை ஏன் ஏத்துக்க மறுக்கிறீங்க? என்ன புரிதலோடு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள்? மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வேண்டாமா? சுதந்திரத்தினுடைய விலை, மக்களுடைய விழிப்புணர்வு எங்க போச்சு? விழிப்புணர்வு. கல்லுக்கு அனுமதி கொடு, கல்லு கடைகளை தோறும். பெரிய தலைவர், அந்த தலைவரை பாக்குறதுக்கு பலமுறை முயற்சி பண்ணான், அல்ல கைக்கு விட மாட்டேங்கிறாங்க. அதே மீறி போய் பார்த்தா 10 முறை பார்த்திருப்பேன். ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா எப்படிங்க இருக்கீங்க? உடம்பு பார்த்துருக்கீங்க. துரோணாச்சாரியார் படையை அப்படியே தொடச்சிட்டு இருக்காரு, படையை அழிச்சுக்கிட்டு இருக்காரு, பாண்டவர் படையை தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரே பயம், அவரை கொல்ல முடியாது. எல்லாரும் சொல்றாங்க, சத்துறாங்க, அசுத்தாமா செத்து போயிட்டா, அசுத்தாமா செத்து போயிட்டா, அசுத்தாமா செத்து போயிட்டாங்க. ஒரு யானை கொண்டு போட்டு, அந்த யானை பேர் அசுத்தாம, அசுத்தாமா செத்து போயிட்டா, அசுத்தாம செத்து போயிட்டா. அதாவது அவருக்கு ஒரு சாபம். அப்படி தன்னுடைய ரத்த உறவுல ஒரு அதிர்ச்சியான செய்தி வரும்போது தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் நழுவி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சாபம். எல்லாரும் சொல்றாங்க அசுத்தாமா செத்து போயிட்டான், செத்து போயிட்டான்னு. துரோணாச்சாரியார் நம்பல. யார் வாயிலிருந்து வரணும்னு எதிர்பார்க்கிறாரு? துரோணாச்சாரியார் யாரு என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, தர்மருடைய வாயிலிருந்து வரணும் எதிர்பார்க்கிறாரு. தர்மர் பொய் சொல்ல தயாரா இல்ல. கிருஷ்ணர் தூண்டுறாரு, குத்துறாரு, தார்முண்டு போடுறாரு. தன்னுடைய இதயத்தை கல்லாக்கிட்டு அசுத்தாமா செத்து போயிட்டாங்கிறாரு. அந்த நேரத்துல சில சூழ்ச்சி பண்றாங்க, குதிராரு, அது வேற. உடனே நம்பி ஆயுதத்து கையில விட்டுறாரு. உடனே துரோணாச்சாரியார் அடிச்சு எறிஞ்சிடறாங்க. யாரு துரோணாச்சாரியார் தர்மர் வாயிலிருந்து வரணும் எதிர்பார்த்தாங்களோ, அந்த மாதிரி நல்லசாமி வாயிலிருந்து வந்தா மக்கள் நம்ப மாட்டாங்க. இந்த ஈஸ்வரன் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர், அவர் சட்டப்பேரவையில் என்ன பதிவு பண்றாரு? கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளு கடைகளை திறக்க வேண்டும். இதுதானே பதிவு பண்ணாரு. கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியலன்னு ஆட்சியில இருந்து இறங்குல கேட்டிருக்கோம். எந்த அடிப்படையில் நீங்க முதலமைச்சராக இருந்திருக்கீங்க? Under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அரசியல் அமைப்பு சட்டப்படி சத்தியவாக் பிரமாண ரகசியக்காப்பு எடுத்தானே போந்திருக்கீங்க. அதை மதித்து நடக்க வேண்டிய கடமை, பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்லைன்னா நீங்க முதலமைச்சரை எப்படி உங்களை ஏற்றுக்கொள்வது? இதையெல்லாம் சட்டப்பேரவையில் கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கலாம்ல. இல்லைங்க, நீங்க கல்ல வந்துட்டு தொடர்ந்து அனுமதி வழங்குன்னு சொல்லி பேசிட்டு வரீங்க. ஆனா வந்துட்டு இந்த பருவ காலத்துல மட்டும்தான் அனுமதி கேட்கல. நாங்க அனுமதி கேட்கல. நாங்க தடை நீக்க சொல்றீங்க. தடை நீக்குங்க, கல் உணவு அறிவிச்சிருங்க. கல்லுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. இல்ல, அது பருவ காலத்துல மட்டும் தானே கிடைக்குது. அதனாலதானே அது டாஸ்மாக் நோக்கி மக்கள். ஐயோ, ஆண்டுதோறும் கிடைக்கும். நீங்க ஸ்ரீலங்கா போயிருந்தோம். ஸ்ரீலங்காவில கோல்டன் ஈகிள்னு ஒரு கம்பெனி, அது கல்லு தயார் பண்ணி கல்ல பாட்டல்ல, பவுச்சில, டப்பாக்கல்ல, டின்கல்ல அடைச்சு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. அது 2 வருஷம் கெடாது. பாட்டல்லயே பதிவு பண்ணிருக்காங்க 2 வருஷம் கல் கெடாதுன்னு. இன்னைக்கு டெட்ரா பேக்கிங்ல அடைச்சா கிட்டத்தட்ட 6 மாசம் எல்லாம் கல்லு கெடாது வச்சிருக்கலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது பனையில இருந்து இறக்கக்கூடிய கல்ல இருப்பு வச்சு ஆண்டு முழுவதும் சந்தைப்படுத்தலாம். சரி, பனையில பருவத்துல இறக்க முடியும், தென்னையில ஆண்டு முழுவதும் இறக்கலாமே, ஈச்ச மரத்துல இருந்து இறக்கலாமே.
உலக அளவில் சந்தைப்படுத்தலாமே, பெரிய அளவில் அந்நிய செலாவணி ஈட்டலாமே. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வசதி எந்த மாநிலத்துக்கு இருக்குது? 8 கோடி பனைமரங்கள் 5 கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டு தான் இருக்குது. இந்த பனைகளுக்கு யாராச்சும் நாம ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா? பூச்சி மருந்து பூஞ்சால மருந்து கள்ளக்கொள்ளி தெளிச்சிருக்கிறோமா? நீர் பாய்ச்சி இருக்கிறோமா? இல்ல. இவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கள் உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கும். ஆக என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலைக்கு விற்கலாம். இன்னைக்கு பூமி சூடாகிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா மெக்கா புனித யாத்திரை போனாங்க, வெப்பாலையில பல 100 பேர் மாண்டு போயிட்டாங்க. அமெரிக்காவில் அப்ரஹாம் லிங்கன் அவருடைய மெழுகுசெல்லாம் உருகுது. காரணம் வெப்பால. வரலாறு காணாத வெப்பம் உலக அளவுல பதிவாயிட்டு இருக்குது நடப்பாண்டுல. ஆக இப்படிப்பட்ட சூடாகின்ற காலத்துல இன்னைக்கு பிராண்டிக்கோ விஸ்கிக்கோ ரம்முக்கோ சாராயத்துக்கோ பெரிய வரவேற்பு இருக்காது. கள் போன்ற மென்பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்கும். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கள் இருக்கு. ஆனா அது எதுவுமே கிடையாது போதை காரணமான ஆட்களை தவிர. அதாவது ஆஸ்திரேலியா பக்கத்துல ஒரு தீவு நோரோன்னு பேரு. அந்த தீவுல பனைகள் அதிகம். முக்கியமான உணவு கள். மதுவில கொண்டு வந்தாங்க, கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க. ஒரு 6 மாசத்துக்கு பின்னாடி பார்த்தா அந்த தீவுல சிசு மரணம், குழந்தைகளோட இறப்பு கூட்டிட்டுது. உடனே ஒரு மருத்துவ குழுவை அனுப்புனாங்க அங்க ஆய்வு செய்யறது. அவங்க கண்டுபிடிச்சது தாய்ப்பாலுக்கு நிகரான கள் கிடைக்காம போச்சு குழந்தைகளுக்கு, தாய்மார்களுக்கு கிடைக்காம போச்சு. அதனாலதான் சிசு மரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அரசுகிட்ட அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. உடனே அந்த அரசு கள் மீதான தடைய நீக்கி அறிவிக்கிறாங்க. The tragedy of Noro, JPS கால்டைல் பதிவு பண்ணிருக்காரு. இதெல்லாம் பார்க்க சொல்லுங்க. பல குழுக்கள் போட்டாங்க மது விலக்க கொண்டு வருவதற்கு, மது கொள்கையை மாற்றி அமைக்கிறது. நேரு காலத்துல ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி, அதை தொடர்ந்து ஜஸ்டிஸ் ஜேக்சந்த் கமிட்டி, கேரள அரசால் நியமிக்கப்பட்ட ஏபி உதயபானு கமிட்டி, குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட என்ன மியாபோய் கமிட்டி. எந்த ஒரு கமிட்டி கல்லுக்கு தடை விதிக்க சொல்லி அரசுக்கு பரிந்துரை செய்யவே இல்லை. மாறாக கல்லுடைய உற்பத்தி நுகர்வு 2 குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, இது கூட்டப்பட வேண்டும். அதே நேரத்தில் இறக்குமதி மதுக்கள், இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் உற்பத்தியும் நுகர்வும் கூடிக்கொண்டே இருக்கின்றது, இது குறைக்கப்பட வேண்டும், முடிந்தால் தடை விதிக்கப்பட வேண்டும் தான் பரிந்துரை பண்ணிட்டாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சது. நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது உத்தரவு. கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள், கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். வைத்த வாதம் உணவு என்பது வெற்றியும் பெற்றார்கள். கொரோனா முத கேரளாவை தான் தாக்கிச்சு, ஊரடம் கொண்டு வந்தாங்க. மதுக்கடைகளை மூடினார்கள், கள்ளுக்கடைகளை திறந்தே வச்சிருந்தாங்க. கடந்த ஆட்சியில கேரளாவில படிப்படியா மதுவிலை கொண்டு வந்தாங்க, கள் மீது அரசு கை வைக்கவில்லை. இதெல்லாம் வரலாறு. தமிழ்நாடு ஆட்சியாளர்களை பார்க்க சொல்லுங்க, இதுல கவனம் செலுத்த சொல்லுங்க. உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக நீங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களை பேய் பட்டியல தான் வைக்கணும். எதுக்கு அப்புறம் வள்ளுவருக்கு கோட்டம், எதுக்கு வள்ளுவருக்கு சிலை, எதுக்கு ஒவ்வொரு பேருந்துலயும் வள்ளுவருடைய படம், திருக்குறள் படிக்கிறது, ராமாயணம் அடிக்கிறது பெருமாள் கோயிலா? என்ன நியாயம்? வர சொல்லுங்க, யார் வந்தாலும் சரி, 8 கோடி மக்கள் யார் வந்தாலும் சரி, அந்த வாதம் ஒரு அரங்கத்தில் நடக்கும். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளர்களாக இருப்பார்கள். நேரடி ஒளிபரப்புக்கு அனுமதி இருக்கும். தமிழ்நாடு கல் இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என அவர்கள் தரப்பு நிரூபித்து விட்டால் கல் இயக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தவறை தோல்வியை ஒப்புக்கொள்ளும். அப்படி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்ற பொழுது, தோல்வியை தவறை ஒப்புக்கொள்கின்ற பொழுது கல் இயக்கம் ஒரு சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். இதைத்தான் வள்ளுவர் பதிவு பண்றாரு. சால்விற்கு கட்டளை யாதனே தோல்வி துளையலார் கண்ணும் கொள்ளல். ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால், தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன். அந்த அடிப்படையில் கல்லியக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். மொத்தத்தில் கல்லியக்கத்தினுடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை. தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா 8 கோடி மக்களை வர சொல்லுங்க. இல்ல உனக்கு ஏன் நீங்க உயிரோட இருக்கீங்க சிந்திக்க சொல்லுங்க. சிந்திச்சிருந்தா இப்படி மது வருவாயை வைத்துத்தான் நாங்கள் அரசாங்கம் நடத்துறோம், நலத்திட்டங்களை நடத்துறோம், அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிக் கொண்டு இருப்பது ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு தலைகுனிவு இல்லையா? வெட்கக்கேடு இல்லையா? புத்தாண்டுக்கு இவ்வளவு இலக்கு நிர்ணயம், தீபாவளிக்கு பொங்கலுக்கு இலக்கு நிர்ணயம், இலக்கு நிர்ணயம் செஞ்சு மக்களை குடிகாரர் ஆக்குவது அரசனுடைய இலட்சியமா இலக்கா? கேவலமா இல்ல?
ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கு நோக்கி இருக்க வேண்டும், மது நோக்கி இருக்கக்கூடாது. உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் என்ன அரசு இதான்? மக்கள் நல அரசு, மக்கள் விரோத அரசு இல்லையா? ஆகவே எதையும் தாங்கும் இதயம் எல்லா மக்களுக்கு இருக்கு, 8 கோடி மக்களுக்கு இருக்கு. அதனாலதான் இந்த அநியாயம் தொடர்ந்து தொடர்ந்து பேசுவோம். தகவலை பகிர்ந்து கொண்டு நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி.